ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்டியான பாஸ்தா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப் அளவு பாஸ்தா, 2 கேரட், 5 பீன்ஸ், 5 பல் பூண்டு, 1 கப் பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ், 1 ஸ்பூன் பட்டர், 2 பச்சை மிளகாய். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாக்க வச்சுக்கிடுங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு கூடவே 2 ஸ்பூன் எண்ணெயையும் ஆட் பண்ணிக்கிடுங்க. இங்கே தான் பாஸ்தா ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். பாஸ்தா ஒரு 50% வெந்த பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கிடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கிடுங்க. அதையும் பால் நல்லா கொதித்த பிறகு அதையும் ஆஃப் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு பிறகு இன்னொரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. பூண்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துடக்கூடாது, ஒரு 50% தான் வேகணும். அதை வெந்த பிறகு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு பட்டர் நல்லா உருகின பிறகு அதுக்கு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ஸ்பூன் மைதாவையும் ஆட் பண்ணுங்க. மைதாவை நல்லா வதக்குங்க. மைதாவோட பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாலையும் அதே கூட ஆட் பண்ணுங்க. மைதா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க. அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு கூடவே வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர், சில்லி ஃப்ளக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அந்த பாஸ்தாவில் இந்த காரம் எண்ணெய் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு இந்த நல்ல பாஸ்தாயும் நல்ல க்ரீமியாட்டு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை, புதினா இலையை ஆட் பண்ணால் டேஸ்டியான க்ரீமி பாஸ்தா தயாராக இருக்குது.